சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்குகிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவர் அடித்து கொலை செய்யப்பட்டனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் 5 ஆண்டுகள் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று இது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டு பெறலாம். மணிகண்ட பிரபு, வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்படுது. இதோட விசாரணை எப்படி நடந்தது? இந்த வழக்கோட பின்னணியிலிருந்து கொஞ்சம் சொல்லுங்க. விக்னேஷ், தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். தற்போது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்தரப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பார்த்தோம் என்றால், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து கொரோனா சமயத்தில் 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், அதே போல இன்ஸ்பெக்டர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரகுகணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கடை நடத்தி வந்த மொபைல் கடை நடத்தி வந்த ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோரை அழைத்து விசாரணைக்காக அழைத்து சென்று அங்கு கடுமையாக தாக்கியதில் தந்தை மகன் இருவருமே உயிரிழந்தனர். இந்த வழக்கை முதலாவதாக சிபிசிஐடி விசாரித்த நிலையில் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த வழக்கை பொறுத்தமட்டில் 2447 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. முதல் கட்டமாக 2047 பக்கம் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகாக 400 பக்கங்கள் கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் விசாரணையானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றாலும் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் கண்காணிப்பில் முழுமையாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் ஜாமீன் என்பது கொஞ்சம் கூட கொடுக்கப்படவில்லை. அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடிய போதும் அங்கும் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படியாகத்தான் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி இந்த வழக்கின் இறுதிக்கட்ட சாட்சிய விசாரணைகள் நிறைவு பெற்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்திருந்தார். இத்தகைய சூழலில்தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டு தற்போது இந்த வழக்கில் சரியாக 11 மணிக்கு நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளிக்க இருக்கிறார். முன்னதாக அவரது குடும்பத்தினரும் தற்போது நீதிமன்றத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சிறையில் நிகழ்ந்த மரணம். இந்த வழக்கு மிக பெரிதாக பார்க்கப்பட்டது, அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட வழக்கில் மிக முக்கிய தீர்ப்பை இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. நிச்சயமாக மணிகண்ட பிரபு, நாட்டையே உலுக்கிய தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.